ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் மைசூர் பாக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் கடலை மாவு, நல்லா சுத்தமான கடலை மாவு ஒரு கப்பு எடுத்துக்கலாம். நம்ம இப்போது இது ஒரு வானலில் போட்டு நம்ம லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். வானலில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்சஸ் ஆகிட்டு அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்தா போதுமானது. இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு இப்போது நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் சுகர் சர்க்கரை அளவு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். சுகர் சிரப் செய்கிறதுக்கு 1.5 கப் சர்க்கரை. இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க விட்டு நம்ம லைட்டாக ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு சுகர் சிரப்பு எடுக்க போகிறோம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வர்றப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு ஸ்டிக்கி மாதிரி இருக்கும் நமக்கு. அதாவது பிசுப்பாக இருக்கிற டைம்லேயே நம்ம போதுமானது சுகர் அந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும். நம்ம வறுத்த கடலை மாவில் உருக்கின நெய் அல்லது எண்ணெய் உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்குதோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கப்பு மாவு 1.5 கப்பு சர்க்கரைனா 2 கப்பு நெய் நம்மளுக்கு தேவைப்படும். அதில் ஒரு கப்பு உருக்கின நெய் மாவில் வறுத்து வச்ச மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இது ஈஸி மெத்தட். நமக்கு அப்படியே நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணனால ஒரு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கட்டியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே நம்ம மாவில் இந்த மாதிரி உருக்கின நெய்யில் ஏதாவது எண்ணெயை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நெய் மைசூர் பாக் செய்யறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இது கட்டி இல்லாமல் நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஒரு கப்பு நெய்யும் நம்ம இந்த மாவுலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். மீதி ஒரு கப்பு நம்ம கலர்றப்போது சிரப்பில், அதாவது சர்க்கரை பாகில் ஊற்றி கலர்றப்போ நம்ம இப்போது நல்லா கரைஞ்சிடுச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ பாகு வர டைமு இதை இந்த பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போது கை பிடிச்சி பார்த்தோம்னாக்கா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் இது போதுமானது நமக்கு. இப்போ கரைச்சி வச்ச கடலை மாவை சர்க்கரை பாகில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோடனே பாருங்கள் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூனாக நம்ம மீதம் இருக்கிற நெய் ஒரு ஸ்பூனாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மாவு நல்லா வெந்து நமக்கு அந்த அரோமா ப்ளஸ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இது கை விடாமல் கலரணும், இல்லைன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போது ஒரு ஸ்பூனாக நம்ம மீதி இருக்கிற நெய்யை விட்டுட்டே இருக்கணும். சுற்றி நெய்யை விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நெய்யை விட்ட உடனே அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி சேஞ்சஸ் ஆகுது.
நம்ம எந்த பீஸ் போடுறோமோ அந்த பிளேட்டில் வந்து நெய்யை தடவிட்டு நம்ம அதில் போட்டு ஆறின உடனே கட் பண்ண வேண்டியது. ஒரு தட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கிறேன். நம்ம அது உடனே எடுத்துடணும், சூடுலேயே விடக்கூடாது. உடனே எடுத்து அந்த தட்டுக்கு வந்து மாற்றிடணும். நல்லா சுவையான நெய் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஆற விட்டுட்டு கட் பண்ணுங்க. கட் பண்ணோம்னாக்கா நமக்கு அதே சைஸில் போடுறதுனால இந்த மாதிரி இருக்குது. ஒரு ரெக்டாங்கிள் சைஸோ இல்லை ஒரு வேறு எதோ சைஸ் வேணுனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். சுவையான நெய் மைசூர் பாக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது.